வேளாண் அடிப்படையாக நாங்கள் 3 பிரிவினை பார்த்தோம். தேவன் உண்டாக்குற பிரிவினை அது நமக்கு பரிசுத்தம். தேவன் ஒருவருக்குள்ள உண்டாக்குற பிரிவினையானது நமக்கு பரிசுத்தம், நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட ஆரோக்கியமும் உண்டாகிற ஒரு காரியமாகும். விசேஷமாக தேசத்தில் செய்கிற காரியமாக, விசேஷமாக தேவன் இருக்கிற காரியமாக இருக்கும். அதே வேளாண் அடிப்படையில் மனுஷனால் உண்டாகிற பிரிவினையை பார்க்குறோம். அது என்ன ஆகும்னா, எவன் பிரிச்சானோ அவனுக்கு வியாபாரம் விசனமும் சந்தோஷக்கேடும் சமாதானக்கேடும் விசேஷமாக கலக்கமும் பயமும் உண்டாக்கி அந்த வார்த்தையை அவனை அடிக்கிறதா இருக்கும். ஆனால் யாரை அந்த மனுஷன் தன் வார்த்தையினால் எரித்து பிரித்து வெளியே அனுப்புறானோ அந்த மனுஷனுக்கு தேவன் கூட இருந்தவனு செயல்படுறத பார்க்கிறோம். 3வது காரியம் தேவனுடைய என்ன பிரிவினை பார்க்கணும் அப்படின்னா, உலக மயக்கம் ஒரு குடும்பத்துக்கு ஒருவனை பிரிக்கிறத பார்க்கிறோம். அங்கே அந்த மனுஷனுக்கு என்ன உண்டாகும்? சேதத்தை உண்டாக்குறது, ஆத்ம சேதத்தை உண்டாக்குறது, விசேஷமாய் ஒரு பூர்வம் இல்லாமல் உண்டாக்குறது, ஒரு பூர்த்தி இல்லாமல் செய்ய வைக்கிறது. இப்போ அவன் மனதில்னா மனம் தேவனுக்குள்ளாக அந்த குடும்பங்களுக்குள்ள வரலாம். இப்படி வேதாந்தம் அடிப்படையில் நாம் 3 பேரை பார்க்கிறோம். அதனால நாம் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ஜனங்களை பிரிக்க வேண்டாம், ஒரு வார்த்தையை சொல்லி உறவுகளை பிரிக்க வேண்டாம். ஏதோ வார்த்தைகள் மயங்கி நம்ம உறவுகளை ஏதோ உலக மயக்கி வார்த்தைகள் மயங்கி நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு நாம பிரிஞ்சு போக வேண்டாம். கர்த்தர் பெரிய அனுமதி கொடுத்தாரா அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்வா, ஒரு பரிசுத்தமும் ஒரு ஆரோக்கியமும் ஒரு ஆசமும் தேவசித்தமும் விசேஷமாக தேவஜனம் ஆகக்கூடிய ஒரு ஆசீர்வாதமும் விசேஷமாக அந்த பரிசுத்தம் உண்டாகும். அதான் அது 2 பேருக்கு குரோத் இருக்கான்னு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மனித பிரிவினையோ உலகம் உண்டாக்குற பிரிவினை நீங்கள் விலக்கி உங்களை பாராட்டுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாங்க. கர்த்தர் நம்ம வார்த்தைகளும் ஆசீர்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவ ஜனங்கள்